ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். நான் ஆப்பம் பண்ண போகிறேன். ஆப்பத்துக்கு சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்புலாம் ஒன்றும் போட தேவையில்ல. ஒரே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் கிள்ளி போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கு ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 200 கிராம் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. இந்த வெங்காயம் நல்லா ஒரு 70% வதங்கட்டும். தேங்காய் எண்ணெயில் வதக்கும் போது அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயே சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு 70% வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சுட்டு சிக்கனை இதில் சேர்த்துடலாம். நான் ஒரு 400 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் முள், தோல், கறி எல்லாம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 150 கிராம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. நல்லா புரட்டி விட்டுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா அந்த தக்காளி நல்லா கொஞ்சம் குழஞ்சி வர்ற வரைக்கும் சிக்கனை போட்டு வதக்க விட்டுட்டேன். நம்ம சிக்கன் கூட தக்காளியை போட்டோம்னா சட்டுன்னு வதக்கிடும், தனியாக வதக்கிறத விட. மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன். நம்ம தேங்காய் விட்டு வைக்க போகிறோம்ல, அதனால் மல்லித்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 2 டீஸ்பூன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். கொஞ்சம் மல்லித்தலை. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும். மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறேன். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல ஒரு பாதி தேங்காய், சின்ன தேங்காயில் பாதி தேங்காய், அதில் கொஞ்சம் மஞ்சள் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். வேறு எதுவும் இதில் சேர்க்கல. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பாதி தேங்காய், அதுதான். அந்த 2 கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை நம்ம இப்போ கிரேவியில் சேர்த்துடலாம். மசாலா பச்சை மணம் போன பிறகு தான் தேங்காய் சேர்க்கணும். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது குருமா மாதிரி தான் இருக்கும். இது ஆப்பம், இடியாப்பம், பிறகு பரோட்டா, இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஒரு 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். திக்னஸ் உங்களுடைய இஷ்டம்தான். கலந்து விட்டு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் 200 ml தண்ணி சேர்த்துருக்கிறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு 100 ml சேர்த்துக்கிறேன். இப்போ கலந்து விட்ட பிறகு நீங்கள் காரம் செக் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்கள் மிளகாய் தூள் மட்டும் போடனா போட்டுக்கலாம். அதே போல் உப்பும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவியில் நீங்கள் தயிர்லாம் சேர்க்க வேண்டாம். எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இறக்கும் போது நம்ம திரும்ப செக் பண்ணிவிட்டு புளிப்பு தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். பாதி எலுமிச்சம்பழம், சின்ன ஒரு பாதி எலுமிச்சம்பழம். இதை விசில் போட்டு தான் நம்ம மூட போகிறோம். குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். ஸ்டீம் போயிடுச்சு. திறந்ததும் சிக்கன் கிரேவி இப்படி தான் இருக்கும். லைட்டாக மல்லியில போட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது 2மே போடணும். போட்டுட்டு கலந்து விடணும். செமையாக வந்திருக்கும். அப்படியே நட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச ஒரு ஃபீல் இருக்கும் இந்த கிரேவி சாப்பிடும்போது. மைல்டாக குழந்தைங்களுக்குலாம் வச்சு கொடுக்கறதுக்கு, இப்போ வயசானவங்களுக்கு இட்லிக்கு குருமா, தோசைக்கு குருமானா இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இது கூட கொஞ்சம் கேஷும் போட்டு அரைச்சா நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு போடலை. இதே மாதிரியே குருமா நீங்கள் இட்லி, தோசை, பூரி கூட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.